செவ்வாயுடன் இணையும் கிரகங்கள். இப்போ செவ்வாயுடன் சூரியன் இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவங்க எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க? ஒரு ஜாதகத்தில் முயற்சி ஸ்தானத்துக்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஜாதகம் ஜெயிக்கிற ஜாதகமா அப்படின்னு பார்க்குறதுக்கு சுய முயற்சி தேவை. செவ்வாய்ங்கிறது முயற்சியை குறிக்கும். இப்போ செவ்வாய் சூரியனுடைய இணைதுன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு இப்போ செவ்வாயுடன் சூரியன் இணைந்திருக்கும் போது அசுபமான இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு பரிகாரம்னா என்ன சொல்லலாங்க? சுவாமி மலையில் சென்று தரிசனம் செய்யும்போது, குறிப்பாக செவ்வாய் அல்லது ஞாயிறு அன்று தரிசனம் செய்யும்போது சிறப்பாக இருக்குது. சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது பொதுவாக இந்த கிரக சேர்க்கை ரொம்ப நல்லது தான். இதில் என்னென்னா ரத்த ஓட்டத்தில் அணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் ஸ்பீடு லெவல் வித்தியாசம் உண்டு. புதன் இணைந்திருக்கும் பொழுது இதில் ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இவர் இந்த ரியல் எஸ்டேட்டு, இடம், அப்பார்ட்மெண்ட்டு, காம்ப்ளெக்ஸு, வாடகை வருமானம் இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிடும். குரு இணைந்திருக்கும் பொழுது இவர் குழந்தை பிறப்புக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தை பிறப்பு இதெல்லாம் நிறைய பேர் தடையும் சொல்லுவாங்க. இந்த கிரகச்சேர்க்கை தான் குழந்தை பிறப்பு உறுதிங்க. சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுது உறவில் பெண் அமைய நிறைய வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா விருப்ப திருமணம் இந்த ரெண்டுமே கொடுத்துருது. செவ்வாயுடன் சனி இணைந்திருக்கும் பொழுது பொதுவாக செவ்வாய் சனி அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா, ராகு இணைந்திருக்கும் பொழுது குறிப்பாக ஆண் ஜாதகத்திலையும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் ஆயுள் சுகமும் ஒன்று பண்ணி ஆக வேண்டி வரும். கேது பகவான் இணைந்திருக்கும் பொழுது நிறையா பேர்த்துக்கு இந்த கால் நரம்பு, ஹார்ட் சம்மந்தப்பட்ட நரம்பு பிரச்சனை வர்றதுக்கு இதாக இருக்கும். செவ்வாயுடன் கேது இணைந்திருக்கும் பொழுது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க பரிகாரம் என்ன பண்ணலாங்க? இதே கேடு செவ்வாய் கேது நல்ல நிலைமையிலிருந்து மறைவு ஸ்தானம் போயிட்டா பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். என்று நம்மோடு இணைந்தப்பட ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ செவ்வாயுடன் இணையும் கிரகங்கள் இந்த தலைப்பில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே செவ்வாயோட காரகத்துவம் எப்படி? அவர் செவ்வாய் அப்படிங்கிறவர் நல்லவரா கெட்டவரா அதை பற்றி சொல்லுங்க சார். ஒரு ஜாதகத்தில் முயற்சி ஸ்தானத்துக்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஜாதகம் ஜெயிக்கிற ஜாதகமா அப்படின்னு பார்க்குறதுக்கு சுய முயற்சி தேவை. செவ்வாய்ங்கிறது முயற்சியை குறிக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உடம்புல இருக்கிற ரத்தத்தை குறிக்கும். தைரியம், வீரியத்துக்கு அதிபதி, மங்களகாரனுங்க. இவர் இருந்தால் தான் திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு மங்கள விஷயமான விஷயத்துக்கு இவர் ரொம்ப முக்கியம். வண்டி, வாகனம், இடம், சொத்து இதுக்கெல்லாம் செவ்வாய் முன்னாடி அதிபதியாகவே இருக்கார். இது முருகன் அப்படிங்கிற பரிகாரம் வச்சும் கொடுக்கலாம். பெண்ணுக்கு மங்களகாரகன் தாலி பாக்கியத்துக்கு செவ்வாய் முக்கியம். ஏன்னா செவ்வாய் ஒருத்தர் தான். மற்ற கிரக தோஷம், குரு தோஷம் இருக்கா, சுக்கிர தோஷம் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. நான் செவ்வாய் தோஷம் இருக்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிற மங்களகாரன் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரதானமாக இருக்கார். ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுத்து விட்டால் எப்பேற்பட்டது மீண்டு வந்துடுவாங்க. அவரே வல்லை அப்படின்னா தான் அதை வலுப்படுத்துறதுக்கு தான் இத்தனை கோயில் குளங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். ரைட்டு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நமக்கு பாதுகாப்பு. ஆர்மி, செவ்வாய்னா ஆர்மியை குறிக்கும், போலீஸை கொடுக்கும். அப்போ நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்திகள் நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு அனைத்துக்கும் அதிபதியாகவே இருக்கார். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக வலுவாக இருந்தே ஆகணும், இல்லை வலுப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு தைரியமாக சொல்லணும். இப்போ செவ்வாயுடன் சூரியன் இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவங்க எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்போ செவ்வாய் சூரியனுடைய இணைதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இதுமாதிரி நட்பு கிரகங்கள். இதில் என்ன ஆக போகுதுன்னா, ஒரு ஜாதகருக்கு அவங்க அதிகாரம் சம்பந்தப்பட்ட பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. மருத்துவர் குணம் உண்டு, மருத்துவராகும் தன்மை உண்டு, நிர்வாக திறமையில சிறந்த விஷயத்துமா இருப்பாங்க. இவங்க வீடே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு கம்பீரமாக ஒரு பிராண்டிங்காக இருக்கும். ஒரு வாங்குகிற வண்டி வாகனங்கள் பிராண்டிங்காக வாங்க வாய்ப்பு உண்டு. ஒரு குடும்பத்தில் ரத்த சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அரசு பதவியில் இருப்பாங்க, இல்லை அரசியலில் இருப்பாங்க. இந்த கிரகச்சேர்க்கை அரசியலுக்கு நல்லாயிருக்கும். யாருக்கு எந்த இடத்துல நிற்குதோ அது தகுந்த மாதிரி மாறும். ரைட். இதில் என்ன இந்த ஒரு மைனஸ் மட்டும்னா கொஞ்சம் முன்கோபியாக இருப்பாங்க. டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்போ பொறுமையை காக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கால்சியம் லெவல் முன்ன பின்ன மாறுகிற விஷயங்கள் உண்டு. இதே ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த கிரகச்சேர்க்கைனா உங்களுக்கு வருகின்ற கணவர்கள் நிர்வாக திறமை உண்டு, அதிகார பதவியில் இருப்பாங்க, நல்ல கணவர் வருவாங்க, மனசாட்சி மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டே போகலாம். செவ்வாய் இந்த கிரகச்சேர்க்கை பொதுவாகவே நல்ல கிரகச்சேர்க்கைகள். பெண்ணுக்கு இந்த ஜாதகம் வரும்பொழுது பரிகாரம் செய்து செல்லும். ஏன்னா மங்களகாரகன் சூரியனோட போது நிறையா அந்த தாலி சம்மந்தப்பட்ட பரிகாரம் பெண்ணுக்கு மட்டும் கொடுக்குறோம். அதனால் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான். ஆக மொத்தம் இது நல்ல கிரகச்சேர்க்கை. இப்போ செவ்வாயுடன் சூரியன் இணைந்திருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பரிகாரம், அதை இனிமேல் ஆக்டிவேட் பண்ணணும், இல்லை ஒரு அசுபமான இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு பரிகாரம்னா என்ன சொல்லலாங்க சார்? முதல்ல இதுக்கு ராஜ அலங்காரம் உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரைட். இதில் இன்னொரு சுவாமி மலை, அதாவது சிவனுக்கு கொடுத்த பிரணவ மந்திரம் கொடுத்த மாதிரி சுவாமி மலையில் சென்று தரிசனம் செய்யும்போது, குறிப்பாக செவ்வாய் அல்லது ஞாயிறு அன்று தரிசனம் செய்யும்போது சிறப்பாக இருக்குது. பொதுவாக மலைமேல் முருகரே கும்பிட்டுட்டு வாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த கிரகச்சேர்க்கைக்கு சூப்பராக இருக்கும். இதில் சென்னையில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில், மருதீஸ்வரர், சென்னையில் இருக்கிற மருதீஸ்வரர்,
இந்த கோயில் அனைத்துமே இதுக்கு பரிகார ஸ்தலங்களே. இப்ப செவ்வாயுடன் சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்ப ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாயுடன் சந்திரன் இணைஞ்சிட்டாலே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, இவங்க இடம் மாறி இவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதுல வாய்ப்புண்டு. இடம் மாறி புகழ் பெற்றவர். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி மாறி தான் புகழ் பெறக்கூடிய அம்சம் உண்டு. பூர்வீகம் விட்டுட்டு வெளிய வந்துட்டீங்களா? அப்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிறலாம். இவர் கூட உடன் பிறந்தவங்க உண்டு. பெண்ணா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்களுக்கு பொதுவாவே இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மைண்ட் சிந்தனை அதிகமா ஓடிட்டுருக்கும். இவங்க தாய்க்கு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அதிகாரம் அதிகமா பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இவரு வண்டில அதிக பயணங்கள் விரும்பக்கூடிய அம்சம் உண்டு. இவர் சகோதரர்கள் வெளிநாடு வகை சகோதரர்கள் சொந்த பந்தத்தில வெளிநாடு வரை செல்ல வாய்ப்புண்டு. இவர் இந்த இந்த கிரகச்சேர்க்கை அதாவது செவ்வாய், சந்திரன் கிரகச்சேர்க்கை இருக்குன்னா, அவர் வீட்ல கிணறு தோண்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீர் வளங்கள் அதிகமா இருக்கும். பொதுவாவே ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ண குடும்பங்கம்பாங்க. இவங்களுக்கு நெறைய பேரு இந்த கிரகச்சேர்க்கை வீட்டு அருகில பார்த்தீங்கன்னா, போலீஸு, நர்ஸு, இல்ல ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இருந்துர்றாங்க. இருந்தா நேயர் கூட கமெண்ட் பண்ணட்டும். பொதுவா இந்த கிரகச்சேர்க்கை ரொம்ப நல்லது தான். இதில என்னன்னா, ரத்த ஓட்டத்தில் அணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் ஸ்பீடு லெவல் வித்தியாசம் உண்டு. பெண்ணாக இருக்காங்கன்னு வையுங்களேன், அ அவங்களுக்கு இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கா? 2டே 2. ஒரே ஒண்ணுல மட்டும் இந்த கிரகச்சேர்க்கைக்கு கவனமா இருக்குது. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் நீச்சல் பழகிக்கணும். நீச்சல் தெரியாதவங்க தண்ணி அருகில போக்கூடாது. இது 3 தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லான பாயிண்ட். மத்தது பெஸ்ட்டான கிரகச்சேர்க்கை. இப்ப செவ்வாயுடன் சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு அத ஆக்டிவேட் பண்றதுக்காகட்டும், இல்ல மறைவு ஸ்தானத்துல இருந்தா அதுக்கான பரிகாரமா நம்ம என்ன சொல்லலாங்க சார்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பகவதி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் முத்துக்குமார சுவாமி, முருகர் பேர் முத்துக்குமார்ன்னு வரணும். இல்ல நேரா திருச்செந்தூர். திருச்செந்தூர் கோயில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது மீண்டு வந்துர்றாங்க. இதில பார்த்தீங்கன்னா, இந்த அம்பாள்லே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாரியம்மன். குறிப்பா மாரியம்மன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், இதெல்லாம் துர்க்கை அம்மன் வழிபாடுகள், இந்த பெண் தெய்வ அம்சம் உள்ள வழிபாடுகள செய்யும் பொழுது, இந்த கிரகச்சேர்க்கைக்கு ஒரு விடிவு காலமே கிடைச்சிருது. ஆக மொத்தம் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது எத்தனையோ விஷயத்துக்கு இவங்க அதிபதியாவே இருக்காங்க. இந்த கிரகச்சேர்க்கை சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. செவ்வாயுடன் புதன் இணைந்திருக்கும் பொழுது, ம். அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப செவ்வாயோட புதன் இணையுது அப்படின்னாலே, இவருக்கு பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் ஊர் அருகில் சொத்து வாங்க அம்சம் உண்டு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் தொழிற்கல்வி சம்மந்தப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும். இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் சம்மந்தப்பட்டது, மோட்டார் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவங்களுக்கு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் கவனிக்க சொல்லுவோம். அது மட்டும் கொஞ்சம் அரிப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர வாய்ப்புண்டு இது. இதில ப்ளஸ்ஸா பார்த்தீங்கன்னா, இவரு இந்த ரியல் எஸ்டேட்டு, இடம், அபார்ட்மெண்ட்டு, காம்ப்ளக்ஸு, வாடகை வருமானம் இதெல்லாம் இயற்கையாவே அமைஞ்சிரும். இவருக்கு நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் நெறைய வச்சிருப்பாங்க. நண்பர்களோட அதிகமா பழகக்கூடிய அம்சம் இருக்கு. நண்பர்கள் ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் படிக்கக்கூடிய காலகட்டம். இந்த கிரகச்சேர்க்கை ப்ளஸ்ஸே என்ன அப்டின்னா, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு பதவி யோகம் குடுத்துரும். ஒரு செல்வ செழிப்ப குடுத்துருது இந்த கிரகச்சேர்க்கை. இந்த செவ்வாய், புதன் இதில தாய்மாமன் சம்மந்தப்பட்ட ஊரில் பொண்ணு அமையும். இப்ப ஆணா இருந்தா பொண்ணு சொல்லணும். பெண்ணா இருந்தா அப்ப தாய்மாமன் மூலம் தாங்க வரனே வந்ததுன்னு சொல்லலாம். இத குறிப்பா இந்த அப்படின்னு நவநீது, இல்ல கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட பெயர் இந்த குடும்பத்தில நல்லாவே இருக்காங்க. பொதுவா இந்த கிரகச்சேர்க்கைகள் பலன்கள் நெறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். மோட்டார் வாகனங்கள் இயற்கையா அமைஞ்சிரும். பெஸ்ட்டான கிரகச்சேர்க்கை இதுவும் ஒன்று. செவ்வாய், புதன் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும்னா என்ன சொல்லலாங்க சார்? இப்ப செவ்வாய், புதன் இந்த கிரகச்சேர்க்கைக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா, நவநீத கிருஷ்ணர் வழிபாடு. வெங்கடாச்சலபதி குறிப்பா பெயரே வெங்கடாச்சலபதின்னு வரணும். அந்த கோயில்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய அம்சம் இருக்கு. இப்ப புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடையம்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குன்னா, பெருமாள் பார்த்தீங்கன்னா, உக்கிர வடிவத்தில இருக்காரு. அதாவது விஷ்ணு பகவான் உக்கிர வடிவத்தில இருக்கிற ஒரு ஸ்தலமா இருக்கலாம். அது நரசிம்மர் கூட எடுத்துக்கலாம். அந்த மாரி இருக்கிற ஒரு ஸ்தலத்துக்கு செய்யும்போது, இதில எவ்வளோ பெரிய மைனஸ் இருந்தாலும் பிளஸ் ஆக்கிரும். பிளஸ் இருந்தா இன்னும் அதிகப்படுத்தி குடுத்துரும். ஆக இது ஒரு வளர்ச்சியான கிரக சேர்க்கையில் ஒன்றாக இருக்கிறது. செவ்வாயுடன் குரு இணைந்திருக்கும் ம். பொழுது, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப செவ்வாய், குரு அப்படிங்கிற கிரகச்சேர்க்கைங்கிறது நட்பு கிரகத்தின் வலிமை வலிமை அதிகமா இருக்கு. இப்ப இதில என்னன்னா, இவர் வாங்கும் சொத்துக்கள் விலை அதிகரிக்க போவது உண்டு. இவங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலம் அதிக ஆதாயங்கள் உண்டு. இவர் செய்யும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். அ அது மட்டும் இல்லாம பூர்வீக ஊர்ல வாங்குற சொத்து டபுள் மடங்கா விலை மாறும்போம். இவங்க குழந்தை பிறப்புக்கு ஈஸியா இருக்கும். குழந்தை பிறப்பு இதெல்லாம் நெறைய பேர் தடைன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருந்த இந்த கிரகச்சேர்க்கை தான் குழந்தை பிறப்பு உறுதிங்க. உங்க குழந்தை உண்டுங்க. ஏன்னா லக்னாதிபதியோட குரு கனெக்ட் ஆயிடுறாரு. அப்போ குழந்தை பிறப்பு உறுதியா இருக்கிறது. இதே இது இந்த கிரகச்சேர்க்கையோட சகோதரர் கொஞ்சம் உடல் பருமனா இருக்காரா? உடல் சம்மந்தப்பட்டது பார்க்க சொல்லுவோம். இந்த செவ்வாய் ரத்தக்காரகன். குருங்கிறது கொழுப்ப குறிக்கும். ரத்தம் சம்மந்தப்பட்டதுல கொழுப்புகள் சேர வாய்ப்புண்டு. அப்ப இதயம் சம்மந்தப்பட்டதுல
கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. வண்டி, வாகனங்கள் வாங்குற அமைப்பு உண்டு. ப்ராப்பர்ட்டி ரீதியாக எதா இருந்தாலும் டிக் சொல்லிட்டே போகலாம். ஆக மொத்தம் இது பெஸ்ட்டான கிரக சேர்க்கை தான். இதுல பதவி உயர்வு வரும். ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு பதவிகள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். மேனேஜராக வாய்ப்புண்டு. எது வேலைன்னா, ஆக மொத்தம் எதா இருந்தாலும் நிர்வாக கமிட்டில டாப் பொசிஷன்ல வர கிரக சேர்க்கை இது. இப்ப செவ்வாயுடன் குரு இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு பரிகாரம் என்ன சொல்லலாங்க சார்? இந்த செவ்வாய், குரு இந்த கிரக சேர்க்கை மேக்ஸிமம் ப்ளஸ் தான் குடுக்குது. மைனஸ் வர மாரி ஒரு சிலருக்கு தான் வருது அப்படின்னா, அதுக்கு பரிகாரம் நெறைய இருக்கு. அதுல குழந்தை வேலப்பர். வேலப்பர் அப்படின்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற அந்த முருகர் வழிபாடு செய்யும்போது, இன்னும் அபரிவிதமா வந்துருது முதல்ல ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒரு முருகர் சம்பந்தப்பட்டது வழிபாடுகள் செய்யறத விட, அ முருகருக்கு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லாருக்கு. பொன்மலை முருகர். இப்போ நெறைய இடத்துல இருக்கு. அந்த பொன்மலை அப்படின்னு நெட்ல போட்டால் வருது. அந்த கோயிலில் சென்று வழிபாடு செய்ய ரொம்ப நல்லாருக்கு. இதில தேர் பார்த்தீங்கன்னா, முருகனோட தேர் தங்கத் தேர்லாம் இருக்கும். ஏன்னா குருனா தங்கம். தங்கத்தேர் அலங்காரங்கள் பார்க்க பார்க்க இவங்களுக்கு விமோச்சனம் சொல்லலாம். பாவ விமோச்சனம் மாரி. இந்த கிரக சேர்க்கை அவ்வளோ அபரிதமா இருக்கு. இது திருச்செந்தூர்லயும் உண்டு. பழனியிலும் இருக்கு. நல்ல வளர்ச்சியான கிரக சேர்க்கை தான். செவ்வாயுடன் சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்ப செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும்போது பார்த்தீங்கன்னா, கவர்ச்சி அதிகரித்துரும். சுக்கிரன்னா கவர்ச்சி கிரகம். முதல்ல இவங்க கவர்ச்சி சம்மந்தம் அட்ராக்ஷன் ஜாதகம் வந்து அட்ராக்ஷனான ஜாதகம். மத்தவங்கள சினிமா துறையிறதுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாரி இவங்க மார்க்கெட்டிங் பண்றது, மத்தவங்ககிட்ட போய் டைரக்ட்டா பேசி ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய கிரக சேர்க்கை இதா இருக்கு. கணவன், மனைவி அந்யோன்யமா இருப்பாங்க. இதே ஒரு பெண் ஜாதகத்துல இருந்தா, கணவன், மனைவி அந்யோன்யமா இருப்பாங்க. இவங்க வண்டி வாகனம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த நெறைய டெக்கரேஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். வீடு ரொம்ப பிரம்மாண்டமா, பெரிய வீடா கட்டக்கூடிய அம்சம் உள்ள ஜாதகங்கள். இவங்க வாங்குற சாதாரணமா ரூ. 50 வாங்குனான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள். அது கொஞ்ச நாள்ல விலை கூடிரும். அப்ப இந்த கிரகச்சி இருக்கிறவங்க இடம் வாங்கி போடுங்க. இடத்தின் மூலம் ஆதாயம். அதனால இடம், வீடு இதில் சூப்பரா இருக்கும். இன்டீரியர் சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன் ஆர்வம் உண்டு. இவங்க கொஞ்சம் மேக்கப் சம்மந்தப்பட்டது, சென்ட் சம்மந்தப்பட்டது இந்த கிரகச்சேர்க்கை கொஞ்சம் யூஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. அது இதாகும். உறவு வகையில உறவில் பெண் அமைய நெறைய வாய்ப்புண்டு. இல்லைன்னா விருப்ப திருமணம். இந்த 2மே குடுத்துருது. பொதுவா இது ஜாதகத்துல ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிருச்சுன்னா, அவங்க வண்டி வாகனம் இயற்கையாவே ஓட்டி பழகிர்றாங்க. மோட்டார் நிர்வாக திறமைகள் இந்த பெண்ணுக்கு வந்துருது. இது ஆண், பெண் இருவருக்கும் நல்ல கிரக சேர்க்கையில இது ஒண்ணு. செவ்வாய், சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுது, அது ஒரு சாதகமான இடத்துல இல்லாம, ஒரு பாதகமான இடத்துல இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணணுங்க சார்? இப்ப இந்த செவ்வாய், சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் பாதகமான நிலையில ஒரு பலன குடுக்க வந்துருச்சு அப்படின்னா, அதாவது முருகர் கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு ஃபர்ஸ்ட்டு பலன். இப்ப முருகர் திருக்கல்யாணங்கள் பார்ப்பது ரொம்ப நல்லாருக்கு. இதுக்கப்புறம் முருகர் வழிபாடே பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வங்களோட இருக்கணும். செவ்வாய் என்ற கிரகம் முருகர் மீன் பண்ணும். வள்ளி தெய்வானையோட இருக்கும். யாராலும் பகவதிக்கு கும்பிடலாம். பகவதி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, எப்பவுமே சொந்த பந்தத்த கல்யாணத்த ஸ்கிப் பண்ணக்கூடாது இந்த கிரக சேர்க்கை. சொந்தத்தில ஒரு கல்யாணம் நடக்குது. ஏன்னா, செவ்வாய் ரத்த சம்மந்தப்பட்டது. சுக்கிரன் சொந்தத்தில கல்யாண விஷயத்துக்கு அட்டெண்ட் பண்ணிட்டாலே, இது தோஷம் வாழ்வியல் பரிகாரம் மாரி போயிருது. ஆக மொத்தம் இது வளர்ச்சியான கிரக சேர்க்கையே. செவ்வாயுடன் சனி இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? பொதுவா செவ்வாய், சனி அப்படிங்கிறது நெறைய நெகட்டிவா சொல்றாங்க. ஆனா பிளஸ் அதிகமா இருக்கிறது ஒண்ணு. அப்ப செவ்வாயுடன் சனி இணையும் பொழுது, ம இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில்ல பெஸ்ட்டா இருக்காங்க. நெறைய டென்டிஸ்ட் ஜாதகத்துக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கு. மோட்டார் வாகனங்கள், ரியல் எஸ்டேட் துறைக்கு இது பிரதான வாய்ப்புகள் குடுத்துறது. இதிலே இந்த கட்டடம், சிவில் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, செவ்வாயோட காரகத்துவம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நல்லாருக்கு. ரைட். இதே உறவு ரீதியாக உறவ ரொம்ப நாளா லாங் டெர்மா அதாவது இவங்க ரிலேஷன்ஷிப்ல கருத்து வேறுபாடும் இருக்கும். திருப்பி ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. கருத்து வேறுபாடு இருக்கும். ஆக இந்த இம்பேலன்ஸ் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் லாங்கா போயிட்டே இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்ப இது ஒரு பெண் ஜாதகத்துல இந்த கிரகச் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, அந்த மாங்கல்யம் சம்மந்தப்பட்டது உண்டியல்ல போட சொல்றது, மாங்கல்யம், மறுமங்கல்யம் மாரி அவங்களே கணவன் மனைவிய திருப்பி கட்டிக்க சொல்றது, இந்த மாரி ஒரு சில பரிகாரங்கள் வரும். அப்ப தாலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அது ஒரு பாயிண்ட். இதே இது வயதானவருக்கு இந்த கிரகச் சேர்க்கை வந்தாலே சொல்லுவோம், பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும். கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வருகிறது. இந்த கிரகச் சேர்க்கை சொத்து வாங்குனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் முக்கியமானதுன்னா, அ தடம், வழித்தடங்கள், டாக்குமெண்ட்ட கம்பல்சரி வெரிஃபை பண்ணணும். நெறைய டாக்குமெண்ட் பிரச்சனை வர கிரகச் சேர்க்கையில இது ஒன்று. ஆக மொத்தம் இது சொத்து சம்மந்தப்பட்டதில் கவனம், ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. இதே இது காவல் தெய்வ கோயில் அருகில் வாங்கிட்டா பிரச்சனை இல்ல. இவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா, ஒரு கருப்பராயனோ, கன்னிமாரோ ஒரு காவல் தெய்வ கோயிலு வழிபட்டுட்டு சொத்து வாங்குங்க. மத்தது சரியா இருக்கும். செவ்வாயுடன் சனி இணைந்திருக்கும் பொழுது, ஒரு அசுபமான இடத்துல இருந்தால் என்ன பரிகாரம் செய்யணுங்க சார்? இப்ப செவ்வாய், சனி சம்மந்தப்பட்டது இந்த மாரி வந்து ஒரு தொந்தரவு குடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட்டு தோஷத்த போக்குறது கந்தன் வழிபாடு.
அதாவது பழனி அருகே கந்த தரிசனம் மாதிரி அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஐயப்பன் கோயிலுக்கு அடிக்கடி போக பாவ விமோச்சனங்க. ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தாலே சனியில நடந்து போகிறது. அப்போ மலை சம்மந்தப்பட்ட கோயிலில் அது ஐயப்பனுக்கு நடந்து போயிட்டு வர்றது முத இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முருகர் பேர்லேயே சுப்பிரமணின்னு வரும். அதாவது முருகர் பேர் நிறையா இருக்குது. அது பேர் சுப்பிரமணின்னு வருகின்ற இது. இது இவங்க கூட ராகுவோ மற்ற கிரக சேர்க்கையோ மற்ற கிரகம் வந்துட்டா மதுரையில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் அவர் தான் இவரை கை தூக்கி விட போகிறாங்க. ஆக இந்த கிரக சேர்க்கைக்கு இந்த ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். இந்த ஐயப்பனுக்கு செவ்வாய் சனி கொடுத்ததில் கொடிமரத்தில் அருகில் நின்று வேண்டிக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த செவ்வாயுடன் ராகு இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்போ செவ்வாய் ராகு கிரக சேர்க்கைகள் சம்மந்தப்பட்ட ராகுங்கிறது அப்போ என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஒரு வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு. பூர்வீகத்தை விட்டு வெளியே போவாங்க. சொந்த பந்தவங்களாம் ஃபாரினில் இருப்பாங்க. நீங்களும் அங்கே போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பலன். இவங்க ரத்த சம்மந்தப்பட்டது ரத்தக்காரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. இந்த கிரக செவ்வாய் ராகு இந்த கிரக சேர்க்கை வந்துட்டால் வண்டி வாகனத்தில் விபத்து சம்மந்தப்பட்டது ஏற்பட வாய்ப்பு இருக்கிற கிரக சேர்க்கைங்க. அதனால் அது கவனம். அதுவே ப்ளஸ்ஸாக மாற்றுறதுனா இவங்க ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்டதோ இவங்கள ஆர்த்தோவோ படிச்சிட்டாங்கன்னு வைங்க, டென்டிஸ்டாக படித்தா பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆக ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றிக்கிறது. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த கிரகம் தான் இவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற அமைப்பாக இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். இவங்க சொத்து வாங்கினாங்கன்னா எப்பவுமே இந்த இடமே எப்பவுமே ஸ்கொயராக வாங்குவோம், இல்லை சதுரம் இந்த மாதிரி வாங்குவோம். இவங்க கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். அப்போ இந்த கிராஸை விட்டுட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி தான் அமையும். அது அமைஞ்சால் தான் நல்லாவும் இருக்கும். இப்போ பர்ஃபெக்ட் வாஸ்து மட்டும் பார்த்துக்கணும் இந்த ஜாதகத்துக்கு. மற்ற இதில் சகோதரர் சம்மந்தப்பட்டாலும் கூட்ட வேண்டாம். ஏன்னா அண்ணன் தம்பி ஒன்றா சேரும். அந்த எப்போ அண்ணன் தம்பிக்கிற கருத்து வேறுபாடு இயற்கையாக கொண்டு தரும். ஆனால் ரொம்ப இதாக இருக்கும். இதே பெண்ணாக இருக்காங்கன்னா தாலி சம்மந்தப்பட்டதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ கணவன் மனைவி வரும்போது இந்த கிரக சேர்க்கையாளங்க பரிகாரம் பண்ணணும். இது பண்ணாமல் பண்ணக்கூடாது. பெண் ஜாதகத்தில் குறிப்பாக ஆண் ஜாதகத்திலையும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் ஆயுஷ் சுகமும் ஒன்று பண்ணி ஆக வேண்டி வரும். செவ்வாய் ராகு இணைந்திருக்கும் பொழுது அது அசுபமான இடத்தில் இருந்தால் என்ன பரிகாரம் செய்யணுங்க சார்? முதல்ல இவங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீரடி சென்று ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் இந்த கிரக சேர்க்கைக்கு விமோச்சனம் கிடைக்கிற அம்சம் உண்டு. இதுக்கப்புறம் ஆயுதம் உள்ள பெண் தெய்வமாக இருக்கணும். அது ஆயுதம் இருக்கணும். அந்த வழிபாடு பண்ணலாம். துர்க்கைக்கு இந்த ராகு கால பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கிரக சேர்க்கைக்கு அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள், ராகு கால பூஜை வழிபாடுகள் இந்த கிரக சேர்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிற அம்சம் இருக்கு. இவங்க வராகி அப்புறம் காலபைரவர் அடிக்கடி வழிபாடு செஞ்சுக்கலாம். இது ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்குற கிரக சேர்க்கை இந்த செவ்வாயும் ராகும். செவ்வாயுடன் கேது பகவான் இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்போ செவ்வாய் கேது கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா முதல்ல இவருக்கு லா சம்மந்தப்பட்ட படிக்கிறது நல்லாயிருக்கும். பொதுவாக அறிவு சம்மந்தப்பட்ட நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிஞ்சு திருப்பி ஒன்று சேர்ந்தவங்க நிறைய பேர். நிறைய டெய்லருக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்குது. டெய்லரிங் சம்மந்தப்பட்டது, துணி வகைகள், ஸ்டிச்சிங் இன்ஸ்டியூட் போடுறது, இப்போ திருப்பூர் பக்கத்தில் நெட்டிங் அதெல்லாம் போவாங்க. அவங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ இந்த மோட்டரில் காயில் கட்டுறது, காயில், சிப்பு இதெல்லாம் நிறைய இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சிப்பு, காயில், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இவங்களுக்கு சூட் ஆகிற கிரக சேர்க்கை உண்டு. இவங்களுக்கு எப்போவோ வீடு இடம் கட்டினா முதல்ல ஒன்று கவனிச்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்டோர் ரூம் போட்டுக்கோங்க. ஒரு ரூம் இருக்கணும், சின்ன ரூமாக இருக்கணும். அப்போ ஒரு ஸ்டோர் ரூம் போட்டுக்கிட்டாங்கன்னா வீடு வளர்ச்சி அடைகிற கிரக சேர்க்கை. இவங்களுக்கு என்ன ஆகும்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண வேண்டியது. இவங்க வீட்டு அருகில் யாராவது ஒருத்தங்க லாயர் இருப்பாங்க, இல்லை சித்தா சம்மந்தப்பட்ட இது இருக்க வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்டதில் நுண்கிருமிகள் பொதுவாகவே ரத்த சம்மந்தப்பட்டது நுண்கிருமி. ரத்தத்தோட ஸ்பீடு ஃப்ளோ சில மாறுபாடு இருக்குது. நிறையா பேர்த்துக்கு இந்த கால் நரம்பு, ஹார்ட் சம்மந்தப்பட்ட நரம்பு பிரச்சனை வர்றதுக்கு இதாக இருக்கும். உறவு வகையிலெல்லாம் டிஃப்ரெண்ட்டு ரத்த சம்மந்தப்பட்டதில் இந்த கிரகச்சேர்க்கைக்கு ஒரு சில பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவை. அதை செஞ்சுக்கிட்டா தான் வண்டி வாகனங்கள் இருக்கும். இவங்க வண்டி வாகனம் வாங்கினா இந்தியன் பிராண்ட், அதாவது அந்த சொந்த நாட்டு பிராண்டு வாங்கக்கூடாது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிராண்டு வாங்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுசுக்கி வச்சுருப்பாங்க. மாருதி சுசுக்கி அந்த பிராண்டு தான் வச்சுருக்காங்க. கிரகச்சேர்க்கை அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. செவ்வாயுடன் கேது இணைந்திருக்கும் பொழுது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க பரிகாரம் என்ன பண்ணலாங்க சார்? இப்போ மறைவு ஸ்தானத்துலேருந்து கெடுதல் கொடுக்குற நிலையில் இருந்தால் மறைவு ஸ்தானம் பெஸ்ட்டாகிடுது. செவ்வாய் கேது இதே செவ்வாய் கேது நல்ல நிலைமையிலிருந்து மறைவு ஸ்தானம் போயிட்டால் ஒரு சில பரிகாரம் செஞ்சுட்டே ஆகணும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, குறிப்பாக மங்கள விநாயகர், பாண்டிச்சேரி அருகில் இருக்கிற மங்கள விநாயகர் பண்ணலாம். அப்போ திருமணம் நடக்கக்கூடிய அந்த கோயிலில் விநாயகர்கள் கல்யாணம் நடக்கும். இப்போ கோயம்புத்தூர் பக்கம் ஈச்சனாரி இருக்குது, அங்கே கல்யாணம் நடக்கக்கூடிய அம்சம். இப்போ ஈச்சனாரி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அப்புறம் கருப்பண்ணசாமி, வண்டி கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பா யமகண்ட நேரத்த சூஸ் பண்ணி, வண்டி கருப்பண்ணசாமி அந்த கோயிலுக்கு ஒரு டைம் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சக்சஸ குடுத்துருக்கு. இந்த கிரக சேர்க்கைகள் கண்டிப்பா பரிகாரங்கள் செஞ்சு தான் ஆகணும். பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் வளர்ச்சி நடந்துருது. இப்போ செவ்வாயுடன் 9 கிரகங்கள் இணைந்திருக்கும் பொழுது என்னென்னலாம் பலன் கிடைக்கும்? எப்படிலாம் இருக்குங்க? விலாவரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.